ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯ ಡಿಎಂಕೆ ತಮಿಳುನಾಡಿನ ಮಾನ್ಯ ಉಪಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳಾದ ಯುವ ವಿಭಾಗದ ಗೌರವಾನ್ವಿತ ಕಾರ್ಯದರ್ಶಿ ಉದಯನಿಧಿ ಸ್ಟಾಲಿನ್ ಅವರ 49ನೇ ವರ್ಷ ಹುಟ್ಟುಹಬ್ಬವನ್ನು ಬೆಂಗಳೂರಿನ ಶ್ರೀರಾಮಚಂದ್ರಪುರ ಡಿಎಂಕೆ ಕಚೇರಿಯಲ್ಲಿ ಆರ್.ಎಸ್. ಭಾರತಿಯವರು ಮಾಜಿ ಸಂಸದರು ಅವರು ಕೇಕ್ ಕಟ್ ಮಾಡುವ ಮೂಲಕ ಹುಟ್ಟುಹಬ್ಬವನ್ನು ಆಚರಿಸಿದರು. ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯ ಡಿಎಂಕೆ ಉಸ್ತುವಾರಿಯಾದ ಪೆರಿಯಾಸ್ವಾಮಿ ಮತ್ತು ದಕ್ಷಿಣಾಮೂರ್ತಿಯವರ ಅಧ್ಯಕ್ಷತೆಯಲ್ಲಿ ಮತ್ತು ಯುವ ತಂಡದ ನಿರ್ವಾಹಕರು ಟಿ. ಶಿವಮಲೈ, ಉಪ ಸಂಘಟನೆಕಾರರು ವಿಕ್ರಮ್ ಲಿಯೋ ತಂಡದಿಂದ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ನಡೆಸಲಾಯಿತು. ಉದಯನಿಧಿ ಸ್ಟಾಲಿನ್ ಅವರ ಹುಟ್ಟುಹಬ್ಬದ ಅಂಗವಾಗಿ ಮಾಜಿ ಸಂಸದರು ಆರ್.ಎಸ್. ಭಾರತಿಯವರು ಸಾರ್ವಜನಿಕರಿಗೆ ಸೀರೆ ಪಂಚೆ ವಿತರಿಸಿದರು. ಪೆರಿಯಾಸ್ವಾಮಿ ಮತ್ತು ದಕ್ಷಿಣಾಮೂರ್ತಿಯವರು ಮಾಜಿ ಸಂಸದರಿಗೆ ಸನ್ಮಾನ ಮಾಡಿ ಗೌರವಿಸಲಾಯಿತು. ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಮಾಧ್ಯಮದೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದ ಆರ್.ಎಸ್. ಭಾರತಿಯವರು, ಮಾಜಿ ಸಂಸದರು ಮುಂಬರುವ ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ವಿಧಾನಸಭಾ ಚುನಾವಣೆಯಲ್ಲಿ ಯಾವ ಪಕ್ಷ ಬಂದರೂ ನಾವು ಹೆದರುವುದಿಲ್ಲ. 2026ರಲ್ಲಿ ಬಹುಮತದಿಂದ ಡಿಎಂಕೆ ಪಕ್ಷ ಅಧಿಕಾರಕ್ಕೆ ಬಂದೇ ಬರುತ್ತೆ ಎಂಬ ವಿಶ್ವಾಸ ನಮಗಿದೆ. ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ತಿಳಿಸಲಾಯಿತು. சார்பில் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளரும் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சருமான வருங்கால தமிழகம் மாண்புமிகு உதயநிதி அவர்களுடைய 49வது பிறந்த நாள் விழா கர்நாடக மாநிலத்திலே தலைமை கழகத்திலே மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு மாநில கழகத்தினுடைய பொறுப்பாளர் அருமை அண்ணன் மு. பெரியசாமி அவர்களை தலைமை கழகத்தில் மனதார கேட்டுக்கொள்கிறேன். சிறப்புரை ஆற்ற வருகின்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் என் ஆறுயிர் அண்ணன் ஆர்.எஸ். பாரதி அவர்களே, கழகத்துடைய இளைஞரணி நிர்வாகிகள், மாநில கழகத்துடைய அமைப்பாளர் தம்பி சிவமலை அவர்களே, துணை அமைப்பாளர்கள் எம். ராஜசேகர் அவர்களே, முருகானந்தம் அவர்களே, லியோ ராஜன் அவர்களே, தம்பி விக்ரம் அவர்களே, தம்பி முகமது ஆரிஃப் அவர்களே, இந்த பிறந்த நாள் விழாவை அண்ணன் மு. பெரியசாமி அவர்கள் தலைமை கடத்துமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். இறுதியில் நன்றி உரையாற்றிருக்கின்ற கழகத்தில் ஸ்ரீராமபுரம் கிளை கழகத்துடைய செயலாளர் என்னுடைய ஆறுயிர் அண்ணன் சே. தமிழ்ச்செல்வனை நன்றி உரையாற்ற வருமாறு கேட்பது. நன்றி, வணக்கம். தமிழகத்தின் வருங்காலம் உதயநிதி அவர்களின் 49வது ஆண்டு பிறந்த நாள் விழாவிற்கு அனைவருக்கும் வந்திருக்கிற தாய்மார்களே, பெரியவர்களே, கட்சியின் முன்னோடிகளே, தலைமையிலிருந்து அறிந்திருக்கும் அமைப்பு செயலாளர் அண்ணன் பாரதி அவர்களே, சென்னையில் வந்து திரும்ப 2 மணிக்கு ஒரு ட்ரெயினுக்கு புறப்படுவது காரணத்தினால உள்ளூர் பேச்சில் ஒரு 2 வார்த்தைகளை சுருக்கமாக பேசி அவருக்கு வழிமுறை பணிபுரியுடன் கேட்டுக்கொண்டு சொல்லின் பொருளை கொள்கையை கொண்டிருக்கும் கட்சிதான் திமுக. பள்ளிவாசல், தேவாலயம், திருக்கோவில் பெயரில் வேறுபட்டு இருந்தாலும் அது உலகுக்கு உருக்க சொல்லும் ஒரே தத்துவம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதுதான். சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி போற்றும் அந்த உயிர்நெறி தத்துவத்தை ஒருபோதும் உரைக்குலையாமல் பாதுகாப்பதே திராவிட மாடல்.
கழகத்துடைய பொறுப்பாளர் பெரியசாமி அவர்களே, பொறுப்பு குழு உறுப்பினர்கள், நிகழ்ச்சியிலே பொறுப்பேற்று மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இதிலே உரையாற்றுகிற இந்த மண்டபத்துக்கு பல முறை நான் வந்திருந்தாலும் இன்றைக்கு ஒரு புது உற்சாகத்தோடு இந்த விழா நடைபெறுகிறது. நான் பங்கேற்று வருகிற காரணத்தினால் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் கர்நாடக மாநிலத்தில் புதிதாக பொறுப்பு அமைத்த பிறகு முதல் நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்திருக்கிற காரணத்தினால் எப்படியும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தான் நான் வந்திருக்கிறேன். இது இன்னும் கர்நாடக மாநிலம். இங்கே வந்து பார்க்கிற போது கழகத்தை 12 காலமாக இந்த பகுதியில் கட்டி காப்பாற்றிய பெரியோர்கள் பல பேர் வந்திருக்கிறீர்கள். புதிதாக பொறுப்பு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. தலைமைக் கழகத்தால் புதிதாக நியமிக்கப்பட்ட கர்நாடக மாநில பொறுப்பு குழுவின் சார்பாக இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய 49வது பிறந்தநாள் விழாவை மிக சிறப்பாக கர்நாடக மாநில கழக கட்டடத்தில் கலைஞருடைய பெயரால் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த அரங்கத்தில் மிகுந்த எழுச்சியோடு இன்றைக்கு நடந்திருக்கிறது. ஏராளமான கழகத் தோழர்கள், இளைஞர்கள், தாய்மார்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செல்வாக்கு இருக்கிறதோ அதே போல் கர்நாடகத்திலும் தமிழர்கள் வாழ்ந்த பகுதியில் திமுக வலுவோடும் பொலிவோடும் இருக்கிறது என்பதை நிரூபிக்கிற வகையில் இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது. இன்று கர்நாடக மாநில திமுக மாநில கழக அமைப்பாளர் அண்ணன் மா பெரியசாமி அவர்களும் இளைஞரணி சார்பில் மாநில கழகத்தில் இன்று சீரும் சிறப்புமாக அண்ணன் உதய அண்ணனுக்கு பிறந்தநாள் விழாவினை சீரும் சிறப்புமாக கொண்டாடி வருகின்றோம்.
இன்று நலத்திட்ட திட்டங்களை அனைத்து மகளிர்களுக்கும் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கும் அன்னதானமும் புடவைகளும் இன்றைக்கி வழங்கப்பட்டது. இன்று 2026 பிரதான வெற்றியாக திமுக கழகம் மாபெரும் வெற்றி பெறும் என்று 234 தொகுதியில் 200 தொகுதிக்கு மேலே நாங்கள் வெற்றி பெறுவோம். தலைவர் கழக இளைஞர் செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி பிறந்தநாள் முன்னிட்டு கர்நாடகா மாநில திமுக சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட அமைப்புச் செயலாளர் அண்ணன் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் நலத்திட்ட உதவியில் சாரீஸ் மற்றும் இன்னும் மூத்த நிர்வாகிகளுக்கு கட்சி வேஷ்டி கொட்டப்பட்டது. அதனால சொன்ன போல் எங்கள் இளைஞர் சார்பாக 2026 கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறை ஆட்சி அமையும். 2வது முறை கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2வது முறை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2வது முறை கண்டிப்பாக 2வது முறை ஆட்சி அமைவார். இது உறுதி.